Hey guys, so welcome back to my channel, welcome back to another video. So இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கூர்க் கிட்ட வந்து அபி ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி காஸ்ட்க்கு வந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டாங்க. அண்ட் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. என்ட்ரி காஸ்ட்டோட பார்க்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த ஃபால்ஸ் உள்ளே இருக்க வியூ. ஸோ வெளியவே ஒரு 10 ரூபா வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ்னாலே தெரியல, ஒரு நாள் அட்மாஸ்பியர் இருக்குது. நமக்கு ரொம்ப காலையிலே சீக்கிரமாக வந்தனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எதுவுமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபால்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்திருக்கேன், பட் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த எப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா திருப்பி ஏறுறது தான் வந்து கஷ்டம். ஸோ வாங்க அப்படியே ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். இடம் சூப்பராக இருக்குங்க வாங்க. அப்படியே ஓகேங்க, ஒரு 5 நிமிஷம் வாக்கு, அதாவது நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ மேபி சவுண்ட் கேட்கணும் நினைக்கிறேன். நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. என்னென்னா இறங்குறது ஈஸி, இதுக்கு மேலே ஏறுறதா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் போல இருக்குங்க. ஸோ அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இங்கே நின்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மக்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நின்று எடுத்துகிட்டு அப்படியே அதனால தான் ரிலாக்ஸ் பண்ணுறது பாருங்க. இதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் வந்து பார்க்குறது தான், குளிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ வாங்க இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வந்து கூர்க்கில் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம். ஸோ கூர்க் வந்து ரொம்ப நாள் முன்னாடி போனது, பட் ஒரு 6 இயர்ஸ் ஸோ வந்ததே மறந்து போச்சு. அந்தளவுக்கு கூர்க் ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. ஸோ அடுத்தடுத்த இடம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க போகலாம், எனக்கே மறந்து போச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூர்க் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா நிறையா காஃபி அந்த கொட்டை செடி இருக்குல்ல, அது வந்து நிறையா இங்கே வந்து இதுவாகிட்டுருக்கு. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி எப்படி உருவாச்சு அப்படின்னா எத்தியோப்பியாவில் வந்து இதை 14ஆம் நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அதை யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த வெஸ்டர்ன் யூனியன் பார்த்திங்களா, அதாவது இந்த வெள்ளைக்காரங்கிட்ட மாட்டி அதை காஃபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இதை நம்ம செடியை எடுத்து பார்த்து அதை பிச்சு எப்படி அந்த வெதருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வறுத்துக்கிறது ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது பேலிலையும் வந்து காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். வேலை என்ன அப்படின்னா இந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, இருக்குது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழத்தை வந்து ஒரு பூனை மாதிரி ஒன்று இருக்குங்க, அது பேர் மறந்து போச்சு, அதை கீழே படத்தை மட்டும் போடுறேன். அதுக்கு கொடுத்து அந்த பழத்தை சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் அது மோஷன் போகும்போது அந்த விதை இருக்கும் பார்த்திங்களா, அந்த விதைலாம் சாப்பிட்ட விதை வந்து மோஷனில் வரும். அதை அவங்க எடுத்து வறுத்து அதை காஃபியாக மேக் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நார்மல் காஃபியை விட அந்த காஃபி ரொம்ப ரேட் அதிகம். நீங்கள் பேலி போனீங்க அப்படின்னா போனவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பூனையோட பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அந்த பூனை படத்தை மட்டும் கீழே போட்டுறேன். ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு அப்படியே போகலாம். ஸோ பார்த்திங்களா இது வரும்போது ஈஸியாக இருந்துச்சு, போகும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஏறி மேலே போக வேண்டியதாகுது. ஸோ அங்கே போவாங்க பாருங்கள், எல்லாருமே டயர்ட் ஆகிட்டுக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காஃபியோட மரம் தாங்க. ஸோ அது வந்து ஒரு கொடி மாதிரி வருது. நம்ம ஊரில் திராட்சை கொடி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இதில் லைனாக வந்து அந்த காஃபியோட இதுதான். ஸோ ஊரில் நிறைய இடத்துல, பட் இங்கே இந்த இது நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா. இதாங்க காஃபியோட பழம் அது மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்தோம் அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஒரு விதை மாதிரி இருக்கும். இதை வந்து வறுத்து ஸோ இதை தான் வந்து காஃபியாக வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆனதுக்கப்புறம் அதையே பொடி பண்ணி காஃபியாக தயாரிக்கிறது. பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அந்த இது. ஸோ ஓகேங்க, ஸோ ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன இடம்ன்றது அப்படியே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ என்ன இடம் பார்க்குறோம் நம்மளுக்கும் தெரில. ஸோ அதனால் இங்கே போயிட்டு
இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு மேகி மட்டும் சாப்பிட்டாச்சு. மேகி அங்கேயே வந்து கடை இருந்துச்சு, 50 ரூபா மேகியா. அதனால் முடிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். கீழே இறங்கிட்டு வண்டியில் வர பெட்ரோல் போட்டு அடுத்து என்ன இடம் போகலான்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம போக போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஜீப்புக்கு. அதுக்கு வந்து 5 பேர். ஸோ உங்கள்கிட்ட வந்து 5 பேருமே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2500 பே பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஷேரிங்கில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வண்டி அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிட்டு ஸோ இந்த ஜீப்பில் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆஃப் ரோடிங்கில் வந்து நம்ம ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க. நம்ம அப்படியே வந்து ஜீப் அதே மாதிரி மேலே வந்து பிளாஸ்டிக்லாம் எதுவுமே குர்குரே, அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டிலு, பெரிய கேமரா, ட்ரோன் எல்லாமே அளவு கிடையாதான். அதே மாதிரி வந்து உங்கள் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் என்னென்னா வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோடு சரியாக இருக்காதான். இந்த பாருங்கள், இதுலேயே பள்ளங்கள்லாம் போட்டு தான் ரோடு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் வண்டி போனால் அதே 2500 ரூபா தான். ஸோ 5 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு இவங்க அட்வைஸ் என்னென்னா வந்துட்டு வண்டியை இங்கே விட்டுட்டு நீங்கள் மொத்தமாகவே போகிறது பெஸ்ட்டு. போய் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து பெரிய ஆஃப் ரோடு மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி நம்ம கார்லேயே வந்தால் கூட இதுலேயே நம்ம இது பண்ணிடலாம் போல இருக்குது. மேபி இதுக்கப்புறமா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பவராக இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். அருவியாரு சாப்பிடாம வந்ததுங்க.
கழிச்சு வச்சு சோமதனப்பட்டு அப்படி மாட்டுக்கிறேன். ஓகேங்க. ஸோ கடைசியாக வந்து ஒரு 20 நிமிஷம் ஆஃப் ரோடு முடிஞ்சு ஸோ இந்த இடத்துல நம்மளை வந்து இறக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து அப்படி இந்த மேலே போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு திருப்பியும் வந்து 40 நிமிஷம் கழித்து அந்த வண்டி நிறுத்தின இடத்துல வந்துடணுமா. ஸோ அங்கேருந்து திருப்பி நம்மளை எங்கே பிக் பண்ணாங்களோ அங்கே வந்து விட்டுருவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 2500 நீங்கள் வந்து வண்டிக்கு தான் பேமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஓகே, 5 பேர் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஒரு 75 ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொல்லி ஒரு டிக்கெட் மாதிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் எதுவுமே கொண்டு வரக்கூடாது தான். ஸோ அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி வரதுக்கு முன்னாடி சாப்பிடாமல் வந்துடுங்க, பெஸ்ட்டு. சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இதுவாகிடும். ஆனால் அதே மாதிரி ட்ரோனு கொஞ்சம் பெரிய கேமராலாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போல் இருக்குது. முக்கியமாக ட்ரோன் கிடையாது. ஸோ வாங்க அப்படியே தவழ்ந்துனே மேலே போவோம். சப்பா ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். உங்களுக்கு கேமரா பார்க்க வேணால் கொஞ்சம் சாரமாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் நேரில் பார்க்க ஓகே விட்ட மாதிரி தான் மோசம் கம்பியெல்லாம் பிடிச்சிடறானுங்க பாருங்கள். நம்ம ஆளுங்க தாண்டி போயிடுவாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா ஸோ அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. காற்று தள்ளுதுங்க. ஸோ காற்று பயங்கரமாக அடிக்குது. உஷாராக பார்த்து போகணும். நம்ம கீழே போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம். சரியா? காற்று அப்படியே எண்ணியே கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் மிஸ் பண்ணோம் தரைக்கு விழுந்து உள்ள கீழே விழ மாட்டோம். கம்மி போட்டுருக்காங்க. இவனை திருப்பியே இறங்க பயமாகுது, ஏற பயமாக இருக்கு. இறங்கிட்டதுக்கப்புறமா பார்ப்போம். ஓகே சஃபாலாம் கீழே இறங்கி வந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. அங்கேருந்து ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பார்த்து புதுசாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணிட்டு 40 நிமிஷம். ஸோ அதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டீங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு காசு கேட்குறாங்க போல இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒத்துக்குப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் போய்ட்டு திருப்பி வந்துட்டு அடுத்து குறிப்பிட இருக்குங்களா. ஸோ யாரை வேணால் நம்ம குற்றம் சொல்கிறது தெரியல. ஸோ அவங்க அப்படியே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு ஒருத்தவங்கிட்ட. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 40 நிமிஷம் நீங்கள் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டு திருப்பி வந்து வண்டிக்கு ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஸோ திருப்பி வந்து ஸ்டார்டட். பசங்க ஒரு சில பேர் பைக்கெலாம் கூட வந்திருக்கானுங்க பாருங்கள். இப்போ என்டார்க்கில் வந்திருக்காங்க. என்டார்க்கு அப்புறம் பல்சர் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஹிமாலயன் இருந்தது. ஸோ முன்னாடி போகிறது வந்து என்டார்க்கில் போகிறானுங்க. வாங்க அப்படியே போங்க பிடிச்சிட்டு வரானே பார்க்கலாம். போதும்